கும்பம் ஆட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ர பயிற்சி நடத்துறாரு. ஆல்ரெடி நம்ம தான் ஏற்கனவே 7.5 சனியில இருக்கோமே. இந்த 138 நாள் என்ன பண்ண போறாரு தெரிஞ்சுக்கலாமா? சனி பகவான் கும்ப ராசியோடைய அதிபதி. இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு 6 மாத காலங்கள் சனி எங்கிருந்து வக்ரமாறாரு, அதுதான் நம்ம மிக முக்கியமான பார்க்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க. பட் இந்த சனி வக்ர பெயர்ச்சியை மறந்துடுவாங்க. அதுவும் கும்ப ராசிக்கு ஆட்டமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது 138 நாள்ல. அப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாகிறார். அப்போ 2ஆம் இடம் என்பது என்னங்க? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய சொத்து, பூர்வீகம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயங்கள், இந்த 3 முக்கியமான விஷயங்கள்ல சனி ஒரு பிடி பிடிக்க போறார். இந்த 3 முக்கியமான விஷயங்கள்ல டிலே, எதையுமே படன்னு பண்ணக்கூடாது, நிதானமாக பண்ணணும். ஏன்னா வக்ரம் அப்படின்றது பின்னோக்கி நகர்ற ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ண போகிறீங்க முக்கியம். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு வீடு, ஃபேமிலிக்கு உண்டான ஒரு வீடு தான். ஸோ புது உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனி எப்பயுமே ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்னா லாங் டேர்மில் தான் கொடுப்பாரு. ஓகேவா? ஷார்ட்டாக கொடுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் ஒரு லாங் டேர்முக்கு உண்டான ஒரு கிரகம். ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா கடைசி வரைக்கும் அதை கொடுத்துரும். ஒரு சக்ஸஸை கொடுக்குதுன்னா கடைசி வரைக்கும் கொடுத்துரும். ஒரு பேர் புகழ் அங்கீகாரத்தை கொடுக்குன்னா கடைசி வரைக்கும் கொடுத்துரும். ராகு ஒரு விஷயத்தை கொடுக்குன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஷார்ட் டேர்மில் பண்ணாதீங்க, லாங் டேர்முக்கு பண்ணுங்க. ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக எப்படி இருக்க போகுது, குடும்ப உறுப்பினர்கள்லாம் எப்படி இருக்க போகிறாங்கன்னா இந்த டைம் பீரியடில் குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு அன்பு, ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம கும்பராசி அதை தாங்க எதிர்பார்த்துட்ருக்கோம். அன்பு ஒன்று தானேங்க நம்மளுக்கு, வேற என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இந்த வீட்டில் தான் ராகுவோட ஒரு சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரமே இருக்குது. ரொம்பவும் ப்ராக்டிக்கலான, ரொம்ப யதார்த்தமான ஒரு நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அவங்களுக்கு எப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கும், பட் அந்த வெளியே காமிக்க தெரியாது. குடும்பத்தில் டக்குன்னு காமிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பொறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து செய்வாங்க. அந்த அன்பு காட்ட தெரியாதுங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன எது வேணும், எப்பப்போ வேணும், அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே எடுத்து செய்கிற ஒரு ராசி எதுன்னா கும்பம். அன்பை காட்ட தெரியாது, ஆனால் செய்ய தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த 6 மாத காலங்களில் உங்களுக்கு ஒரு பிடிப்பாக தான். ஆனாலும் நான் சொன்ன இந்த 3 விஷயம் இருக்குது பாருங்கள். உங்களுடைய ஃபேமிலி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேச்சு. ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய பேச்சு, உங்களோட ஸ்பீச். நீங்கள் எப்படி பேசுவீங்க, என்ன சொல்லப்போனால் உங்கள் பேச்சு கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு தான் சொல்லலாம். ஏன்னா சனி பின்னோக்கி நகர்றாரு இல்லையா, 1க்கு 2 வாட்டி யோசிக்க வைப்பார். சரியா பேசுறியா, கரெக்டாக இருக்கா, நீ பேசுகிறதெல்லாம் கரெக்டாக. ஏன்னா நம்ம இந்த இடத்துல குருவோட பார்வை வேற சனிக்கு விழுதில்ல. குருவோடைய பார்வை, அதாவது உச்சமான பார்வை சனிக்கு இந்த காலகட்டத்தில் விழுறதுனால ஒரு விஷயத்தையும் நிதானமாகவும் யோசித்து பேச வைப்பார். அந்த வகையில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. பட் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது சனியோடைய பார்வைகளையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா சனியோட பார்வைகள் இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் விழுது அப்படின்னா உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு விழுது, உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு விழுது, அடுத்து உங்களுடைய 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் விழுது. ஸோ 4, 8, 11. ஸோ இந்த 3 முக்கியமான வீடுகள் எல்லாத்தையுமே சனி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார் அடுத்து ஒரு 6 மாத காலத்துக்கு. சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பயிற்சினா என்னன்னு தெரியும். ஆனால் சனி வக்ர பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி நடத்த போகிறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. நிறைய மக்களுக்கு இங்கே என்ன தெரியும்னா சனி பயிற்சியை பற்றி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பயிற்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள் அறிவியல் பூர்வமாக சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்றது.
அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது, ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது இது மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்போ நம்ம மேஷ ராசியிலிருந்து நம்ம மீன ராசி நம்ம பார்க்குறோம். இப்போ மேஷ ராசி எடுத்த பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகரத்தையும் கும்பத்தையுமே ஆளுமை செலுத்துறாரு. ஸோ இப்போ மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? ஸோ அப்போ 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகளில் நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துகிட்டு கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வருடா வருடம் நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி சனியோட பயிற்சிகளை முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர, அந்த வக்ர பயிற்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க இந்த வக்ரப்பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல நிறைய சேஞ்சஸ் கவர்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. மணி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் இந்த வக்ரப்பயிற்சி ஆகும்போது, சனி வக்ரப்பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவில் இருக்கும்போது சில நேரங்களில் போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாமல் பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சனியும் செவ்வாயோட இணைவில் தான் அது நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமாக அந்த 6 மாத காலங்களில் நம்ம கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்களில் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க, இங்கே நம்ம ராசி அடிப்படையாக பேசலை, லக்னம் அடிப்படையில் பேசலை, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்கே பேசலை. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்போ நீங்கள் அது எந்த பாவத்தில் இருக்காரு, அதை நீங்கள் லக்ன பாவத்தில் இருந்து எந்த பாவத்திலேருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்ணுறாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்கள். ஒருவேளை 4ஆம் பாவத்தில் அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டில் குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்ணுறது, லேண்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால் வாங்க முடியாமல் போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்தில் சனி வக்ரமாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது திருமண ஸ்தானத்தில் வருது. அப்போ சனி அந்த வீட்டில் நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமாக இருக்காரு அப்படின்னா லேட்டாக மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காமல் போகிறது. இது நான் சொல்கிறது ராசி லக்ன அடிப்படையில் சொல்லலை. ஒருவேளை உங்கள் எந்த லக்னமாக வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகளில் எது வேணா இருக்கட்டும், அதில் சனி 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி திருமணத்தையே நடக்க விடாமல் பண்ணுறது, இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே உன்னிப்பாக நம்ம ஜாதக ரீதியாக நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் மக்கள் கேட்குறாங்க. ஆனால் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பற்றி நீங்கள் பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். Thank you.